குட் மார்னிங். நாம் இப்போது கும்பராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கும்பராசிக்கு இப்போ குரு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு, அதாவது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு வரக்கூடிய 1 May 2024 ஈவினிங் 5:28 PM டிரான்சிட் ஆகிறார். பெயர்ந்து 4ஆம் இடத்துக்கு வரார். இந்த 4ஆம் இடம்ங்கிறது வந்து கும்பராசிக்கு ரிஷபம், சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சுகஸ்தானத்துக்கு குருவானவர் டிரான்ஸ்லேட் ஆகி வர்றாரு. இவ்வளோ நாள் 3ஆம் இடத்துல இருந்தார். 3ஆம் இடம் வந்து கொஞ்சம் சுமாரான இடம். இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார் அவர். இந்த 4ஆம் இடத்துல இருந்து குரு என்னவெல்லாம் நன்மைகள் செய்ய போகிறார் அப்படிங்கிறத we will look at. ஸோ குரு எப்போவுமே தான் வர்ற இடத்த விட அவர் பார்க்குற இடங்கள் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் குரு பார்வை கிடச்சிதா, குரு பார்வை வந்தாச்சான்னு கேட்பாங்க எல்லோரும். ஸோ அவரோட பார்வைகள் எப்பவுமே 5, 7, 9 இந்த 3 இடங்களை தான் எந்த ராசியில் இருந்தாலும் அவரோட ஆஸ்பெக்டிங் பிளேசஸ் 5, 7 and 9. அந்த விதத்தில் பார்க்கும்போது குருவோட பார்வை ரிஷப ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக மீன ராசிக்கும் கன்னி ராசிக்கும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசிக்கும், 9ஆம் பார்வையாக மகர ராசிக்கும் படுது. ஸோ இப்போ அந்த பொசிஷன்ஸு கும்பராசிக்கு என்னென்னு பார்க்கலாம். 5ஆம் பார்வையாக கன்னி ராசியில் பார்க்கும்போது அந்த இடம் கன்னி ராசி வந்து கும்பத்துக்கு 8ஆம் வீடு, விருச்சிகம் 10ஆம் வீடு, மகரம் 12ஆம் வீடு கும்பராசிக்கு. ஸோ இந்த 8, 10, 12 என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணும், அதை குரு பிளானட் பார்க்கறதால என்னெல்லாம் நமக்கு நன்மை விளையும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம். ஸோ அதை வந்து முழு சுபர் குருவானவர் 4ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். ஸோ அது வந்து ஒரு சிறப்பான ஒரு இடம். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து ஆயுள் மிக கெட்டியான ஆயுள். ஸோ நம்ம வந்து நோய் நொடிக்கெலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சிறப்பான இடம். 8 தான் நமக்கு வந்து ஆயுள் நிர்ணயம் செய்கிறதால ரொம்ப நல்ல இடம். அடுத்து 10. ஸோ தனகாரகன் அண்டு புத்திரக்காரகன், இந்த 2 ரோலை அவர் பண்ணுவார். குருவோட கேரக்டரிஸ்டிக்ஸு எதுக்கு அவர் காரகத்துவம் அப்படின்னாக்கா பணம், செல்வம், வீடு, வாகனம், வசதிகள், அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்க, அவங்க ஃப்யூச்சர், அவங்க லைஃப் ஸ்டைல், இதுக்கெல்லாம் குரு தான் காரணகர்த்தா. அதுதான் காரகர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ தனகாரகன் 4ஆம் இடம், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கார். அங்கேருந்து சமசப்தம பார்வைன்னு சொல்லுவோம், நேரடி பார்வை. அது வந்து விருச்சிகத்தில் விழுது. இந்த விருச்சிக ராசி வந்து கும்பராசிக்கு வந்து 10ஆம் இடம். ஸோ 10ஆம் இடம்ங்கிறது என்ன, ஜீவனஸ்தானம், இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான அதிபதி, அதுதான். ஸோ தனகாரகன் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறதால வருமானத்துக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. ஸோ அன்இன்டரப்டட் மணி ஃப்ளோ பை வே ஆஃப் சேலரிஸ், ப்ராஃபிட்ஸு, சேல்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய ரியலைசேஷன், இதெல்லாம் வந்து அபரிமிதமாக இருக்கும் 10ஆம் இடத்தை ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்குறதால. அப்புறம் அடுத்த பார்வையாக 9ஆம் பார்வையாக 12ஆம் இடம், அது வந்து மகர ராசி. அது சனிக்கு சொந்த வீடு. அது குரு வந்து கும்பராசிக்கு தனாதிபதி கூட, 2ஆம் இடத்துக்கு அதிபதி அவர். ஸோ கும்பராசிக்கு எந்த மாதிரியான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் குரு பண்ணுறாருங்கிறதே நம்ம பார்க்கணும். எங்கே அவரோட ஒரிஜினல் பிளேசஸ் எங்கே அப்படின்னாக்கா மீனத்துக்கும் தனுசுக்கும் அவர் அதிபதி. கும்பராசிக்கு அது இன்சிடென்டலி 2வது தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி. அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அவர் அதிபதி. ஸோ இந்த லாபஸ்தானம், தனம், குடும்ப, வாக்கு 2 இடத்துலையும் மணி மேட்டர்ஸ் இன்வால்வ் இருக்குது. ஸோ அவர் வந்து 4ஆம் இடம் சுகஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ மணி ஃப்ளோவுக்கு இந்த ஒரு வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதத்திலும் குறையே கிடையாது அப்படிங்கிறது நம்ம அடித்து சொல்லலாம். அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. குரு பார்க்குற இடங்கள் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. ஸோ அதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸும் சொன்னேன். தனகாரகன், தனாதிபதி, லாபாதிபதி, இது 3மே குரு தான். இங்கே அவர் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுற 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அது வந்து எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள். மணிக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம கும்பராசி நண்பர்கள். சரி, இது வந்து ஸ்லோ மூவிங் பிளானட்டில் ஃபஸ்ட்டு குரு. ஏன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிறாரு ஒரு ராசியை கடக்கிறதுக்கு. அப்புறம் ராகு, கேது, சனி, இந்த பிளானட்ஸ் ஸ்லோ மூவிங் பிளானட் சொல்கிறோம். ராகு கேது வந்து 1.5 வருஷம் எடுத்துக்கிறாங்க.
சிமிலர்லி சனி வந்து 2.5 வருஷம். அது ஸ்லோயஸ்ட் மூவிங் பிளானட்னாலே சாட்டர்ன் தான். ஸோ இந்த 3 கிரகங்களும் 4 கிரகங்கள் குருவோட சேர்த்து ஹியூமன் பீயிங்ஸோட லைஃப்பில் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. பிகாஸ் டைம் ஃப்ரேம் இஸ் குவைட் ஹை. ஸோ அந்த டைமில் வந்து வெவ்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து இவங்க 4 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அஸ்ட்ராலஜியில் நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ராகுவானவர் எங்கே இருக்கார்? கும்பத்துக்கு 2ல் இருக்கார். 2ங்கிறது தனம் குடும்ப வாக்குஸ்தானம். ராகு அண்ட் கேது வந்து ஹெட் அண்ட் டெய்ல் ஆஃப் அ ஸ்னேக்கு. ராகு கேதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் பிளானட்ஸ், அவங்க ஷேடோ பிளானட்ஸு. ஈஸ்வரன் என்ன கொடுத்துருக்காருன்னா, தசா புத்திகளை தாண்டி பலன்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குது ராகு கேதுக்கு. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறதால குடும்பத்தில் சில குழப்பங்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. கேது 8ல் இருக்கார். அவரும் சில உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கும் சான்ஸ் இருக்குது கேது 8ல் இருக்கிறதால. ஆனால் ராகுவோட பார்வையை நம்ம இந்த இடத்துல முக்கியமாக எடுத்துக்கணும். ராகு யார் வீட்டில் இருக்காங்க? 2ஆம் இடம் குருவோட வீடு. இப்போ குரு வந்து ஹீ இஸ் ஷிஃப்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு. ராகுவோட 3ஆம் பார்வை ரிஷபத்தில் விழுது. இப்போ ராகுக்கு குவைட் ஆப்போசிட் கேது. அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து ரிஷபத்துலேருந்து 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு, அங்கே கேது பார்க்குறாரு. இது என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் காம்பினேஷன் பாருங்கள். ராகுக்கு குரு வீடை கொடுத்துருக்காரு, வீடு கொடுத்த குருவை ராகு பார்க்குறாரு. வீட்டில் எந்த வீட்டில் இருக்கோ அங்கேருந்து 5ஆம் பார்வையாக கேதுவை பார்க்குறாரு. சரி, ராகு கேதுவோட காம்பினேஷன் டுவர்ட்ஸ் குரு இது எக்ஸலண்ட்டு. ராகு குருவை பார்க்க, குரு கேதுவை பார்க்குறாரு. ஸோ ஹெட் அண்ட் டெய்ல் டைரக்ட்லி இன்வால்வ் வித் குரு. அது குரு வீட்டில் வந்து உட்காந்துருக்காரு இவர் ராகு. ஸோ ராகுவும் எந்த விதத்துலையும் கெடுதல் பண்ண முடியாது, கேதுவும் எந்த விதத்துலையும் கெடுதல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதோட ராகுவோட பொசிஷனில் நம்ம இன்னொன்று பார்க்கணும். 3, 7, 10க்கு தான் அதிபதி அவர். பார்வைகள் 3, 7, 10 பார்வைகள் பார்ப்பார். இப்போ வந்து அவர் மீனத்தில் இருக்கார். மீனத்துலேருந்து 10ஆம் இடம் என்னன்னு பார்ப்போம். மீனத்துலேருந்து 10 வந்து தனுசு வருது. ஸோ தனுசு வந்து 11ஆம் இடம். ஸோ ராகு வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு தனது 10ஆம் பார்வையாக அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? அது 10 ஒரு பாம்போ பாவியோ இருந்தால் ப்ராஃபிட்ஸ் வரும்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாம்பு, ராகுங்கிறது பாம்பு. அவர் வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானம் ஹேப்பன்ஸ் டு பி குருவோட வீடு. ஸோ குருவோட வீட்டில் உட்காந்து குருவோட இன்னொரு வீட்டை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ அதுவும் மணி ஃப்ளோவுக்கு எந்த விதத்துலையும் தடை கிடையாது. அப்புறம் சனிக்கு வருவோம். சனியோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னு பார்ப்போம். கும்பத்திலே சனி இருக்கிறார். சனி தன்னோட ஜென்ம ராசியில் இருக்கார் அவர். ஸோ தெர் ஆர் 3 ராசிகள், சனியால் பாதிக்கப்படாத ராசிகள்னு 3 இருக்குது. மகரம், கும்பம் மற்றும் துலாம். ஏன் அப்படின்னாக்கா, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி ஆட்சி வீடு, சொந்த வீடு. துலாமில் வந்து சனி உச்சமடைகிறாரு. ஸோ இந்த 3 ராசிகளும் சனியால் எந்த விதத்திலும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஹி ஆல்வேஸ் டஸ் குட் டு ஆல் தீஸ் பீப்புள். அதே மாதிரி ராசி அதிபதி பாபர் ஆனாலும் அவர் சுபர்னு தான் எடுத்துக்கணும் ராசி அதிபதியாக இருக்கும்போது. இப்போ கும்பத்துக்கு ராசி அதிபதி யார்? சனி. ஸோ அவர் இயற்கை பாபராக இருந்தாலும் அவரை சுபர்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஹி வில் ஒன்லி டூ குட் திங்ஸ் டு கும்பராசிக்காரர்களுக்கு. அப்படி பார்க்கும்போது அவரோட பார்வையை நம்ம செக் பண்ணணும். இப்போது 3, 7, 10 தான் ராகுக்கும் பார்வைகள். அவர் என்ன ராகுக்கு இப்போ சனியும் பார்த்தாங்க, சனியும் 3, 7, 10 தான் பார்ப்பார். சனி 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்க்குறாரு. மேஷம் ஹேப்பன்ஸ் டு பி 3rd பிளேஸ் ஃபார் கும்பராசி. 3rd பிளேஸ்னா பிரதர்ஸ் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். வீரத்தீர பராக்கிரம செயல்களை செயல்பட்டு நல்ல நம்பர் 1 ஸ்லாட்டில் வருவாங்க அவங்க. அதேமாதிரி நியூ பிஸ்னஸஸ் ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து நிறைய மேன் பவர் எம்ப்ளாய் பண்ணி அவங்க மூலமாக பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். 3ஆம் இடம்ங்கிறது நல்ல ஒரு பிஸ்னஸ் செட்டப்புக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. சனி அதை பார்த்து அனுகிரகம் பண்ணுறாரு. ஸோ 7ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறாரு. சிம்மம் ஹேப்பன்ஸ் டு பி குருக்கு 7ஆம் இடம் கும்பத்துக்கு. ஸோ கும்பத்துக்கு 7ஆம் இடம் கலத்தரஸ்தானம். அவங்க வந்து ஒய்ஃபுக்கு வந்து நல்லது நடக்கும். சனி பார்வையால் நல்லது பண்ணுறாரு. அப்புறம் சனிக்கு 10ஆம் இடம்னு ஒரு பார்வை இருக்குது. ஸோ 10ஆம் இடம் என்ன? கும்பத்துக்கு விருச்சிகம். ஸோ விருச்சிகத்தை சனியும் பார்க்குறாரு, ராசியாதிபதியாக இருந்து குருவும் பார்க்குறாரு தனது 7ஆம் பார்வையாக. சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு.
ஸோ இந்த மாதிரி மணி ஃப்ளோக்கு குருவாலேயும் ப்ராப்ளம் கிடையாது, ராகுவாலேயும் ப்ராப்ளம் கிடையாது, சனியாலேயும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் எல்லாமே கும்பராசிக்கு மிக சிறப்பான பலன்களை தர காத்துட்ருக்காங்க இந்த குரு பயிற்சி நடக்கிற நேரத்தில். ஸோ அதனால் கும்பராசி அன்பர்கள் இந்த வருஷத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அழகாக பிளான் பண்ணிக்கிட்டு, ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸஸாக இருந்தாலும் சரி, டெபாசிட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிட்டு நல்லா பயன்படுத்திக்கணும் நீங்கள் இந்த இடத்துல. அதே மாதிரி ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கலாம். திருநாகேஸ்வரம் இருக்குது, இங்கே காளஹஸ்தி இருக்குது, அங்கே போயிட்டு வரலாம். அது மாதிரி எல்லா கோயில்கள்லையும் நவகிரக சன்னதி இருக்கும், அங்கே வந்து ராகு கேதுக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். சிமிலர்லி குருவும் இது இம்பார்ட்டண்ட்டு. குரு 4ஆம் இடத்துல இருக்க, பார்வைகள் நல்லா இருந்தாலும் 4ஆம் இடத்துக்கு வர்றதால ஸோ அவரையும் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணிக்கிறது நல்லது நம்ம. ஸோ ஆலங்குடி இருக்குது தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில், அங்கே ஆலங்குடி வெரி வேர்ல்டு ஃபேமஸ் குருஸ்தலம்னா அதுதான் சொல்லுவோம் எல்லாருமே. அப்புறம் இங்கே தக்கோலம் பக்கத்தில் வந்து ஜலநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. அங்கே இருக்கிற குரு பகவான் என்ன பண்ணால் ஒரு பக்கம் அப்படி தலை சாஞ்ச மாதிரி சதிக்கேற்பு வச்சுருப்பாங்க அந்த சிலையை. ஏன்னா நம்ம சொல்கிற வேண்டுகோள் அவர் காது கொடுத்து கேட்குறதாக அங்கே அதிகம். ஸோ அது ரொம்ப அழகான ஊர், அங்கே போயிட்டு குருக்கான பிரீத்தி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ சனி ஆஃப்கோர்ஸ் ஜென்ம சனியாக இருக்கார் அவர். வழக்கமாக எல்லோரும் சாட்டர்டேஸ் சனிக்கிழமை அன்றைக்கி கோயில்களுக்கு போயிட்டு நவகிரக சன்னதியில் பிரீத்தி பண்ணிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்லோ மூவிங் பிளானட்ஸும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது பார்வைகள் மூலமாக. ஸோ பரிகாரம் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாலும் அவர்கள் பார்வையால் மிகப்பெரிய அனுகிரகங்கள் பண்ணுறாரு. ஸோ அது வந்து கும்பராசி அன்பர்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பார்வை பலத்தை. நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா சேர்த்துக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், டேக் கேர்.